ஹலோ கைஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிராகன் ஸ்லேயர்ஸ் பியர்லெஸ் ரெக்ரெஷனோட எபிசோடு 37. எபிசோடு 36 பார்க்கலன்னா கவலைப்பட வேணாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பார்த்துருங்க. வீடியோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே அந்த டிராகனை கொள்கிற ஆர்ட்டை ஒரு டிராகன் கிட்டேயே கொடுக்குற நீ ஒரு பைத்தியக்காரனை பகாமுட்டு அவனை திட்டுது. மறைஞ்சிருந்து பார்க்குற நம்ம ஆளுக்கு வந்திருக்கிறது ஷார்ட் அண்ட் ட்ராக்கர் தானே உடனே புரிஞ்சிருது. டிராகனை கொள்கிற டெக்னிக்கை டிராகன் கிட்டே கொடுத்தா எப்படி நம்ப முடியும்னு பகாமுட் கேட்குது. குரோனோஸ் ஆல்ரெடி சம்மதம் சொல்லிட்டான்னு ஷார்டன் ரொம்ப காமாக சொல்லிட்டு அதோட ரீசனை எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஆனால் பகாமுட் அவன் எக்ஸ்பிளைன் பண்ண விடுறதுக்குள்ள அந்த கேவுக்குள்ளே ஒரு பெரிய ஃபோர்ஸை ரிலீஸ் பண்ணி கட் பண்ணுறான். பகாமுட்டோட கோபத்துக்கு ஏற்ற மாதிரி கேவில் இருக்கிற கல்லெல்லாம் டொஹானிக் மேஜிக்காக மாறுது. குரோனோஸ் மனுஷங்களால் கரப்ட் ஆகிட்டான், இனிமே அவனை நம்ப முடியாதுன்னு பகாமுட் திட்டுது. இந்த டிராகனோட பவர் சும்மா வெப்பன் மேஜிக்காக மாறுது. ஷார்டன் பின்வாங்காமல் அதை ஃபேஸ் பண்ண ரெடி ஆகுறான். கண்ணுக்கு தெரியாத பிளேடு மேலே இருந்து விழும்போது குரோனோஸ் சொன்ன வார்னிங் எல்லாம் சும்மா டெலியூஷன்னு பகாமுட் ரிஜெக்ட் பண்ணுறான். அந்த வெப்பன் புயலுக்கு நடுவில் ஷார்டன் பாஞ்சு போய் ப்ராபசியாவை எதிர்க்கிறான். டானிக் ஸ்பியர்ஸ் அட்டாக்ல அந்த இடமே ஒரு கில்லிங் ஃபீல்டாக மாறுது. ஃபைனலாக ஷார்டன் ஸ்வாடை எடுத்து அதை நேருக்கு நேர் ஃபேஸ் பண்ணுறான். பஸ்ட் ஸ்பியரை ரொம்ப பர்ஃபெக்டாக தடுத்து அந்த அட்டாக்கை மேலே திருப்பி விடுறான். கேவு சுக்குநூறாக உடைஞ்சாலும் அவன் அந்த அட்டாக்குக்கு நடுவில் நிற்கிறான். எல்லா பக்கத்தில் இருந்தும் பிளேடு அட்டாக் வருது. ஆனால் அவன் தனக்கான ஒரு சின்ன ஸ்பேஸை கிரியேட் பண்ணி தப்பிக்கிறான். டிசிப்ளினாக ரொம்ப கம்மியான மூமெண்ட்ஸை வச்சு அந்த வெப்பன்ஸை தடுத்துக்கிட்டே இருக்கான். அவனோட டிஃபென்ஸுக்கு லிமிட்டே இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு முரட்டு ஸ்பியர் அவன் மேலே நேராக விழுது. இவ்வளோ பெரிய அட்டாக்காக இருந்தாலும் ஷார்டன் அதில் நசுங்கி போகாமல் அதை அப்படியே டைவர்ட் பண்ணிடுறான். அந்த வெப்பன் அவன் சுற்றி விழுந்து ஒரு பெரிய ரவுண்டை உருவாக்குது. இதை மறைஞ்சிருந்து பார்க்குற நம்ம ஆளுக்கு இந்த இம்பாசிபிள் டிஃபென்ஸ் எப்படி நடந்துச்சுன்னு முழிக்கிறான். இதை பார்க்குற நம்ம ஆளு இது டொஹானிக் மேஜிக்கோட ஹையஸ்ட் லெவல், என்னால் சத்தியமாக இதை தாங்கவே முடியாதுன்னு ஒத்துக்கிறான். இதை டிரெக்டாக ஃபேஸ் பண்ணுற ஷார்டனும் ஒரு மான்ஸ்டர் தான் டிசைட் பண்ணுறான். பகாமுட் ஷார்டனை கேவை விட்டு வெளியே போன ஆர்டர் போடுறான். அப்படி இல்லைன்னா குரோனோஸ் கிங்டம் மேலேயே அட்டாக் பண்ணுவேன்னு வார்னிங் கொடுக்குறான். அப்படி பண்ணால் உனக்கும் கார்மிக் சான்சன்ஸ் வரும்னு ஷார்டன் கவுண்டர் கொடுக்குறான். பகாமுட் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு எந்த லாவும் என்னை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ரிஜெக்ட் பண்ணுறான். மனுஷங்க ரொம்ப அன்பானவங்க, அதனால் ஒரு டிராகனுக்கு எந்த டேஞ்சரும் வராதுன்னு பகாமுட் சொல்கிறான். குரோனோஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நடக்குதுன்னு ஷார்டன் நோட் பண்ணுறான். ஒரு கிளாக் மாதிரி இருக்கிற ஆர்டிஃபேக்டை வெளியே எடுத்து நான் இதுக்கு ரெடியாக வந்திருக்கேன்னு காட்டுறான். பகாமுட் இந்த ட்விஸ்ட்டை ரொம்ப லேட்டாக தான் சென்ஸ் பண்ணுறான். ஷார்டன் முழுசாக ஆக்ட் பண்ணுறதுக்குள்ள டிராகன் மறுபடியும் அட்டாக் பண்ணுது. பகாமுட் தன்னோட முரட்டு பவரை வச்சு அவனை ஓவர்வெல்ம் பண்ண டார்க் ஃபோர்ஸை யூஸ் பண்ணுறான். குரோனோஸோட பவரை கடன் வாங்கி என்னை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு பகாமுட் கலாய்க்கிறான். இதை ஒரே அடியில் முடிக்கணும்னு ஒரு பெரிய அட்டாக்கை கீழே இறக்குறான். கடைசி செகண்டில் ஷார்டன் அந்த கிளாக்கை ஆக்டிவேட் பண்ணுறான். அவனுக்கு கீழே ஒரு பெரிய கோல்டன் டைம் மேஜிக் சர்க்கிள் உருவாகி அந்த அட்டாக்கை அப்படியே நிறுத்துது. சடனாக நடந்த இந்த ரிவர்சலை பார்த்து நம்ம ஆளுக்கு செம்ம ஷாக் ஆயிடுது. பஸ்ட் பகாமுட்டோட அட்டாக் நின்றுடுச்சுன்னு நினச்சான். அப்புறம் தான் அங்கே நடக்கிற சீக்ரெட் புரியுது. ஷார்டனோட மேஜிக் பகாமுட்டை டிஃபீட் பண்ணலை, குரோனோஸோட பவரை வச்சு அவனை அப்படியே லாக் பண்ணிருச்சு. ஷார்டனோட பவர் மட்டும் இதுக்கு காரணம் இல்லை, அவன் கையில் இருக்கிற அந்த ஆர்டிஃபேக்ட் தான்னு நம்ம ஆள் புரிஞ்சுக்கிறான். அந்த கிளாக் குரோனோஸோட பவரை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க ஒரு வெசல்னு கண்டுபிடிக்கிறான். குரோனோஸோட பவர் நிஜமாவே தன்னை காயப்படுத்தும்னு பகாமுட் இன்னும் நம்ப மறுக்கிறான். அந்த ஆர்டிஃபேக்டுக்குள்ள குரோனோஸோட அத்தாரிட்டி இருந்தால் மட்டும்தான் பகாமுட்டோட ஓல்டு ரியாக்ஷனுக்கு லாஜிக் இருக்கும்னு நம்ம ஆள் ஃபீல் பண்ணுறான். லாக் ஆகி இருந்தாலும் பகாமுட்டை நம்ம ஆளை கொள்ள முரட்டுத்தனமாக பாயிறான். பகாமுட் அந்த ரெஸ்ட்ரெயிண்டை உடச்சிட்டான்னு நம்ம ஆளு செம்ம பேனிக் ஆகுறான். ஆனால் அந்த டிராகன் இவனை ரீச் பண்ணுறதுக்குள்ள அதோட மூமெண்ட்டு ஸ்டாப் ஆகுது. அந்த பைண்டிங்கோட ஃபோர்ஸ் பகாமுட்டை மறுபடியும் கீழே தள்ளுது. ஷார்டன் அந்த கிளாக்கை அவன் மேலேயே வச்சு டிராகனை மறுபடியும் கீழே அழுத்துறான். அந்த பைண்டிங்கை எடுத்து பகாமுட்டு கஷ்டப்படும் போது அவனோட நகம் தரையை சும்மா பொழக்குது. இப்போ பார்த்தது ஃபியூச்சர் விஷன்னு தெரிஞ்சதும் ஷார்டன் எனக்கு எதை காட்டுனன்னு பகாமுட்டை கோபமாக கேட்குறான். அது குரோனோஸோட ப்ராப்பசி தான் ஷார்டன் கன்ஃபார்ம் பண்ணுறான். அதனால தான் ட்ரூ டிராகன் ஸ்வாட் பிளேயை உன்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்கிறான். டிராகன்ஸ் மனுஷங்க கூட கான்ட்ராக்ட் வச்சிருக்கவே கூடாதுன்னு பகாமுட்டு காண்டா ஆர்கியூ பண்ணுறான். மனுஷங்க அவங்க ஓன் பவரில் தான் மேலே வரணும்னு ஷார்டனும் அதுக்கு ஒத்துக்கிறான். ஓகே சொன்னதை வச்சு அந்த டிராகன் கில்லிங் டெக்னிக் எனக்கே வேணும்னு பகாமுட் டிமாண்ட் பண்ணுறான். ஆனால் ஷார்டன் அதுக்கு பதிலாக ஒரு சீல் பண்ண புக்கில் அந்த டெக்னிக்கை சமன் பண்ணுறான். அவங்க நெகோசியேஷனோட மெயின் ஆப்ஜெக்டாக அந்த புக் அவங்களுக்கு நடுவில் வருது. ஷார்டனோட ஒர்க்கை பகாமுட் பாராட்டுது.
நான் வேர்ல்டை காப்பாற்ற தான் இதை பண்ணேன்னு ஷாட்டன் சொல்கிறான். பகாமுட் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு உனக்கு மனுஷங்க மேலே மட்டும்தான் அக்கறைன்னு அக்யூஸ் பண்ணுறான். நான் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுவேன், ஆனால் அந்த ப்ராப்பர்சி உண்மையாக்குற வரைக்கும் அதை சீக்கிரட்டாகவே வச்சிருப்பேன்னு ஷாட்டன் சொல்கிறான். ப்ராப்பர்சி இல்லைனா கூட ஒரு நாள் மனுஷங்க ஆறாவை அவங்களாவே யூஸ் பண்ண கற்றுக்குவாங்கன்னு ஆட் பண்ணுறான். நான் பர்சனலாக மனுஷங்களை மொத்தமாக அழிச்சிடுவேன், ஏன்னா அந்த பவர் அவங்களுக்கு கிடைக்கவே கூடாதுன்னு பகாமுட் சொல்கிறான். டிராகன்ஸை நினச்சி பயந்து தான் இந்த டெக்னிக்கை உருவாக்குனேன், ஆனால் இப்போ நான் குரோனோஸையும் உன்னையும் நம்புறேன்னு ஷாட்டன் ஒத்துக்கிறான். ஒரு நாள் உனக்கு நிஜமாவே பிடிச்ச ஒரு கான்ட்ராக்டர் கிடைப்பான்னு குரோனோஸ் பகாமுட்டு கிட்ட சொன்னது அவனுக்கு ஞாபகம் வருது. குரோனோஸ் கொடுத்த அந்த ப்ராமிஸ் பகாமுட்டோட மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு, ஆனால் அதை அவன் இன்னும் அக்செப்ட் பண்ணிக்கல. தனியாக இருக்கும்போது யாரையாவது நம்புறதுங்கிற ஐடியாவே பகாமுட்டை செம்ம டிஸ்டர்ப் பண்ணுது. இந்த டிராகன் அப்படியே டார்க்கான ஒரு சைலன்ஸுக்கு போகுது. அப்படி ஒரு ஃபியூச்சர் நடக்கிறது அபத்தம்னு ரிஜெக்ட் பண்ணாலும் அந்த ஐடியா அவனை இன்னும் குழப்பிக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர் என்றைக்கும் வராதுன்னு பகாமுட் கன்வின்ஸ் பண்ணிக்கிறான். அந்த மெமரி முடிஞ்சு நம்மளால இப்போ ப்ரெசண்ட்டுக்கு வரான். அட்லஸ்டில் அந்த பெரிய காஸ்மிக் ஆர்குமெண்ட் நம்ம ஆளுக்கு பெருசாக புரியலனாலும் ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்மாக தெரியுது. பகாமுட்டோட ஹார்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் டிராகனுக்கு மனுஷங்க மேலே இருக்கிற வெறுப்புக்கு காரணமே ஆழமான டிஸ்ட்ரக்ட் தான் அவனுக்கு இப்போ ஓரளவுக்கு புரியுது. இருந்தாலும் பகாமுட் டெர்கன் கூட கான்டாக்ட் போடுற அளவுக்கு என்ன பெருசாக மாறிடுச்சுன்னு நம்ம ஆளுக்கு புரியலை. அந்த கேள்வியை மனசில் வச்சுக்கிட்டு ட்ரூ டிராகன்ஸ் வார்டு பிளேயில் ட்ரைனிங் பண்ணிக்கிட்டே ரிசர்ச் பண்ணுறான். டெர்கன் பற்றின ஹிஸ்ட்ரியை ட்ராக்கர்ஸ் ஹெவியாக மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறான். அதனால் பகாமுட் பற்றி எந்த உண்மையான ரெக்கார்டும் நம்ம ஆளுக்கு கிடைக்கல. ட்ரைனிங்கும் இன்வெஸ்டிகேஷனும் பேலன்ஸ் பண்ணி தன்னோட நாட்களை ஓட்டுறான். அப்போ ரெயின்ஹார்ட் அவன்கிட்ட உன்னோட பஸ்ட் ரெக்வஸ்ட்டுக்கான ப்ரிப்பரேஷன் முடிஞ்சதுன்னு இன்ஃபார்ம் பண்ணுறான். தன் மேலே எந்த டவுட்டும் வராத மாதிரி ஒரு கவர் ஐடென்டிட்டி கேட்டது நம்ம ஆளுக்கு ஞாபகம் வருது. ஆனால் அந்த கவர் ரெயின்ஹார்டு மெர்சன்ட் குரூப்போட சவுத்தர்ன் பிரான்ச்சு டெப்யூட்டி மேனேஜர் ஆக்கும்னு நம்ம ஆளு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதை பற்றி ஜோக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வெளியே ஏதோ தப்பாக இருக்குன்னு நோட் பண்ணுறான். விண்டோவுக்கு வெளியில் ஒரு உருவம் வெயிட் பண்ணுறத பார்க்குறான். அதே டைமில் கேவும் அவளோட முடிவு எடுத்துட்டாங்கிறத ஃபீல் பண்ணுறான். இன்னைக்கு நைட் அட்லஸில் இருக்கிற சிண்டிகேட்டோட சீக்ரெட் மீட்டிங் பிளேஸுக்கு போகிறான். என்ட்ரன்ஸ் ஃபுல்லாக மேஜிக்கல் செக்யூரிட்டி போட்டு சீல் பண்ணியிருக்காங்க. அந்த ஹோட்டலோட சீக்ரெட் லான்ச்சில் அந்த ரெட் ஹேர் சிண்டிகேட் லேடி நம்ம ஆளை பார்ட்னர்னு சொல்லி வெல்கம் பண்ணுறான். மாலை அந்த டைட்டிலை ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிட்டாலும் அந்த வார்த்தை நம்ம ஆளோட ஓல்டு மெமரிஸை லைட்டாக டச் பண்ணுது. சிட்டி வியூவை பார்த்துக்கிட்டே கொஞ்ச நேரம் பாஸ்ட்டில் தொலைஞ்சு போகிறான். நம்ம ஆளோட மூடு மாறுறத அவன் நோட் பண்ணாலும் அதுக்கு ரீசன் என்னென்னு அவளால் கெஸ் பண்ண முடியலை. இந்த வியூவை பார்க்கும்போது ஓல்டு அட்லஸ் ஞாபகம் வருதுன்னு நம்மளால சொல்கிறான். நம்ம ஆளுக்கு நல்லா தெரிஞ்ச அட்லஸ் இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லாக இல்லை, அது வாரில் அழிஞ்ச அட்லஸ்னு ஞாபகம் வருது. அந்த மெமரியை மறைச்சிக்கிட்டு மறுபடியும் ப்ரெசண்ட் கான்வர்சேஷனுக்கு வரான். மூடை மாற்றுறதுக்காக அவள் ஒரு ட்ரிங்க் ஊற்றி கொடுத்துட்டு இந்த இடத்த பார்த்து நீ இம்ப்ரெஸ் ஆனது க்யூட்டாக இருக்குன்னு கலாய்க்கிறா. ஷேடோ டீலிங்ஸுக்காக சிண்டிகேட் இந்த ஹோட்டலை நியூட்ரல் கிரவுண்டாக வச்சுருக்காங்கன்னு அவள் எக்ஸ்பிளைன் பண்ணுறா. ஆனால் நம்மளால் அந்த ஆல்கஹாலை ரிஜெக்ட் பண்ணுறான். உன் வயசுக்கு குடிக்க மாட்டேன்னு அவள் ஜோக் அடிக்க குடித்தா எனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு நம்மளால் சலிப்பாக சொல்கிறான். பாஸ்ட் லைஃப்பில் குடிக்க ட்ரை பண்ணப்போ பாய்சன் இன்ஃபினிட்டினால் ஆல்கஹால் நம்மளால் ஒன்றுமே பண்ணலன்னு ஞாபகம் வருது. அதனால் குடிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்கிறான். அவள் ஸ்மால் டாக்கை கட் பண்ணிவிட்டு மீட்டிங்கோட மெயின் ரீசனுக்கு வரா. ஃபேவல்லா கார்டலோட உண்மையான ரூட்ஸ் பைரட்ஸ் தான் நம்மளால் கெஸ் பண்ணதை கன்ஃபார்ம் பண்ணுற எவிடன்ஸை காட்டுறா. சீரியஸாக இன்வெஸ்டிகேட் பண்ணதில் ப்ரூஃப் சும்மா ஓவர்வெல்மிங்காக இருக்குன்னு அவளே வைக்கப்படுறா. சில்வர் நைட்டு பைரட்ஸ் அழிச்சதுக்கு அப்புறம் தான் ஃபேவல்லா செம ஸ்பீடாக வளர்ந்துச்சு. அப்போ அவனுங்க வெறும் சேப்பை தான் மாற்றிருக்காங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறா. இந்த ரெவலேஷனை கேட்டதும் நம்ம ஆளோட இன்ட்ரெஸ்ட் இன்னும் அதிகமாகுது. மெக்கானுக்கும் ரைவல் ஃபேவல்லாவுக்கும் நடுவில் எல்மானோங்கிற ஃபெர்னாண்டஸ் சீக்ரெட் லிங்காக இருக்கான்னு அவ சொல்கிறா. இந்த விஷயம் சிண்டிகேட்டையும் மெக்கானையும் ஷேக் பண்ணிடும்னு தெரிஞ்சு இப்போதைக்கு அவளோட சுப்பீரியர் கிட்ட இதை மறைச்சி வச்சிருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோ சிண்டிகேட்டர்கிட்ட கொடுத்த ரிலீக்ஸ் பற்றி டாபிக் எடுக்கிறா. அந்த மொமெண்ட்டில் தான் நம்ம ஆள் இந்த மொத்த எக்ஸ்சேஞ்சையும் ஸ்டியர் பண்ணியிருக்கான்னு அவள் ரொம்ப லேட்டாக ரியலைஸ் பண்ணுறா. அவளை சிண்டிகேட்டோட அடுத்த பாஸ் ஆக்குறது தான் நம்ம ஆளோட ரியல் எய்ம்னு ரிவீல் பண்ணுறான். இதோட இந்த எபிசோடு ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.